தமிழ், கோதை, நடேசன் எல்லாருமே கோர்ட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருக்காங்க. அப்ப தமிழ் சொல்றாரு, "நான் ஒரு சாட்சி கூட்டிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆட்டோல தான் சரஸ்வதி அந்த டைம் போயிருக்காங்க. இவருக்கு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. "இந்த ஒரு சாட்சி போதும் தமிழ். கண்டிப்பா வெளியே எடுத்துடலாம். சரி வாங்க கேஸ் உள்ள நடக்குது" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எல்லாருமே போறாங்க. போன உடனே சொல்றாங்க, "வாங்க சரஸ்வதி யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரஸ்வதியும் போறாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் 2 பேருமே போறாங்க. அப்ப கேட்குறாங்க, "என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என்னோட ஆட்டோல தான் வந்தாங்க. இவங்களுக்கு மேக்னான்றவங்க ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ண உடனே பயங்கரமா டென்ஷன் ஆகி இவங்க சொன்னாங்க, "நான் உன்னை கொல்லாம விடமாட்டேன்" அப்படின்னு சொன்னாங்க. அதனால எனக்கு பயமா இருந்தது. அவங்கள இறக்கி விட்டுட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாரு. "ஐயோ! பொய் சொல்றாரு" அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்றாங்க. "அப்படிலாம் இங்க கத்தக்கூடாதுமா" அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்றாங்க. உடனே தமிழ் எழுந்து சொல்றாரு, "இல்ல இவன் பொய் சொல்றான்" அப்படின்னு சொல்லிட்டு. "அப்படிலாம் இங்க பேசக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்றாங்க. "ஏன்பா என்ன பேசியிருக்க? நீ போலீஸ் ஸ்டேஷன்ல வேற ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்க. இப்போ வேற மாதிரி மாத்தி பேசுற ஏன்?" அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்குறாங்க. "ஆமா சார், அங்க போலீஸ்காரங்க தமிழ் 2 பேருமே என்ன மிரட்டுனாங்க. பணம் கூட குடுக்குறேன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் அப்படி மாத்தி சொன்னேன். இப்ப நான் சொல்றது தான் உண்மை" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜு கிட்ட ஆட்டோ டிரைவர் சொல்றாங்க. உடனே சொல்றாங்க, "என்ன சாட்சி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இனிமே கரெக்டான சாட்சி கூட்டிட்டு வரணும். அப்படி மீறி தப்பான சாட்சிய நீங்க கூட்டிட்டு வந்தீங்க, குற்றவாளின்னு சொல்லிட்டு சரஸ்வதி உள்ள தூக்கி போட்டுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜி சொல்றாங்க. அத கேட்டோனே எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. கரெக்டான ஆதாரத்தோட இனிமே இங்க வரணும் அப்படின்னு சொல்றாங்க. "என்ன மாசமா இருக்கான்னு சொல்லிட்டு கருணை காட்டுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்கள திட்டுறாங்க. "இன்னொரு வாட்டி இந்த மாதிரி அவங்கள மிரட்டுனீங்கன்னா, உங்கள நான் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்றாங்க. "ஓகே, இன்னும் 15 நாள் நான் ரிமாண்ட் பண்றேன். அது தொடரும்" அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் குடுக்குறாங்க. அத கேட்ட உடனே அர்ஜுனுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. அப்ப கலிவர்தன் கேட்கிறாரு, "என்ன ஆச்சு? என்ன பண்ண? எப்படி எல்லாமே நீ தானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. "ஆமா நான் தான். ஆட்டோல போனாங்க சரஸ்வதின்னு சொல்லும்போதே எனக்கு டவுட் வந்தது. அதனால தான் நான் அவன கரெக்ட் பண்ணி கரெக்ட்டா முடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு. எல்லாருமே வெளிய வராங்க. வந்த உடனே சரஸ்வதி சொல்றாங்க, "ஏய் உன் திமிரு அடங்கும்டா. நீ கண்டிப்பா நாசமா போயிடுவடா. எவ்ளோ பாவத்த பண்ற நீ" அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. "கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கிடையாதா? மாசமா இருக்க பொண்ணு மேல கொலை முயற்சி இந்த மாரி போட்டிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் திட்டுறாரு அர்ஜுன. "ஏன் எதுக்காக நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க டென்ஷன்லாம் ஆகவே ஆகாதீங்க. அவங்க பண்ண கொலைக்கு அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க. இதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு. "எல்லாத்துக்கும் பின்னாடி நீ தான்டா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு வசுவும் சொல்றாங்க. "ச்சீ நீலாம் நல்லாவே இருக்க மாட்டடா" அப்படின்னு சொல்லிட்டு கோதையும் திட்டுறாங்க. "என்ன அத்தை நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? நான் எதுவுமே பண்ணல. உங்க மருமக கொலை பண்ணதுனால தான் அவங்க கொலை பண்ணியிருக்காங்க. அத தொழிலாளர்கள் பார்த்துருக்காங்க. அதனால தான் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு. "நீ கொஞ்சமான பாவமா பண்ற? எவ்ளோ பாவத்த பண்ணிட்டு இருக்கடா" அப்படின்னு சொல்லிட்டு நடேஷனும் பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. அப்ப சொல்றாரு, "இல்ல இல்ல நான் எதுவுமே பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சரஸ்வதி சொல்றாங்க, "இங்க பாருடா, உன்னோட அழிவு காலம் ஆரம்பம் ஆயிடுச்சு. என் புருஷன் கண்டிப்பா என்ன வெளிய எடுத்துருவாரு. உன்னோட எல்லாமே முடிவுக்கு வரும்" அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்றாங்க. "சரிங்க சரிங்க, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு. "சரி நீங்க உங்க விடாமுயற்சிய மட்டும் விட்டுறாதீங்க சரியா? கரெக்ட்டா முயற்சி பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அர்ஜுன் போறாரு. பயங்கரமா எல்லாருமே கோவப்படுறாங்க. அப்ப சரஸ்வதி, "டைம் ஆயிடுச்சு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கூட்டிட்டு போறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. "நான் தைரியமா தாங்க இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறாங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு வீட்ல பேசிட்டு இருக்காரு. "எனக்கு கஷ்டமா இருக்கு. மாசமா இருக்கவே இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கா. எனக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு. அதுக்கு, "இல்ல அது கொஞ்சம் தைரியமா தான் போயிருக்கா சரஸ்வதி. நீ பயப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு நடேஷன், கோதா 2 பேருமே சொல்றாங்க. "என்னதான் இருந்தாலும் நான் காப்பாத்தணும்ல. நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. எந்த சாட்சி கிடைச்சாலும் ஏதாவது ஒண்ணு நடந்துடுது. இப்ப என்ன பண்ண போறேன்? எப்படி காப்பாத்த போறேன்? எனக்கு எதுவுமே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு. அப்போ கார்த்திக் சொல்றாரு, "இல்ல அங்க புரொடக்ஷன் வேற கேட்குறாங்க. நெறைய கேட்டுட்டே இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட உடனே தமிழ் சொல்றாரு, "தயவு செய்து இப்ப என்கிட்ட எந்த ஃபேக்டரி எதையுமே என்கிட்ட எடுத்துட்டு வராத. எந்த முடிவா இருந்தாலும் நீயே எடுத்துக்கோ. நீயே பார்த்துக்கோ. நான் இப்ப வரல. சரஸ்வதி வெளிய எடுக்கணும். அது மட்டும் தான் என்னோட வேலை" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு. "சரி விடுப்பா. அவன் தான் வேணான்னு சொல்றான்ல. விடு. நீயே பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட நடேஷன் சொல்றாரு. "சரி நீ கவலைப்படாதப்பா. எல்லாமே நல்லபடியா நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு கோதா ஆறுதல் சொல்றாங்க தமிழ் கிட்ட. "என்னதான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா நான் வெளிய எடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாரு. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்படிதான் உள்ள இருப்பாங்கன்னே தெரியலையே. ஏதாவது ஒண்ணு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. வெளிய எடுக்கவே முடியல. இந்நேரம் சரஸ்வதி எடுத்துடலாம்னு நினைச்சா கடைசியில எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அர்ஜுன் அவங்க மாமா கேட்கறாரு, "எப்படிப்பா இதெல்லாம் பண்ண? எப்படிப்பா அந்த ஆட்டோ டிரைவர் நீ கரெக்ட் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. "அதுவா, சரஸ்வதி ஆட்டோல வந்தாங்கன்னு சொன்னேன்ல, அப்பயே நான் யோசிச்சேன். கண்டிப்பா அந்த ஆட்டோ டிரைவர் போய் பிடிப்பாங்கன்ட்டு. அதனால முன்னாடியே போயிட்டு நான் பேசினேன். நான் பணம் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் குடுத்து தான் நான் ரெடி பண்ணேன்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே உன் மாமா பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அப்ப கரெக்ட்டா ஆட்டோ டிரைவர் வராரு. "என்னப்பா இப்படி என்ன மாத்தி சொல்ல சொல்லிட்ட? இப்ப என்ன அடிக்க போறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாரு. "ஆமா தமிழ் கொலை
வெறியில இருக்கான். கண்டிப்பா உன்ன வந்து அடிப்பான் அப்படின்னு சொல்றாரு அர்ஜுன். என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. நீ கொஞ்ச நாளைக்கு வெளியூர்ல போய் இரு. அதுக்கப்புறம் இங்க வா. தேவையான பணம் எல்லாமே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு. சரிப்பா நான் ஊர விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாரு. போ போ அதான் உனக்கு நல்லது.